வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் கும்ப ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். இது நாள் வரை கும்பராசியில் ஜென்மத்தில் இருந்து வந்த சனி விலகி 2ஆம் வீடான மீனராசிக்கு செல்கிறார். வருகிற மார்ச் 29, 2025 சனி பகவான் கும்பராசியில் இருந்து விலகி மீனராசிக்கு பெயர உள்ளார். ஜூன் 3, 2027 வரை இங்குதான் இருப்பார். உலக அளவில் உள்ள மாற்றங்களுக்கும் தனி மனித வாழ்க்கையில் நடைபெறும் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் சனிதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. சனி பெயர்ச்சி தான் அதிக நாட்கள் நீடித்திருக்கும். ஏனெனில் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல எடுத்துக்கொள்ளும் காலம் 2.5 வருடங்கள் ஆகும். கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி விலகி மீன ராசிக்கு செல்கிறது. இது உங்கள் ராசிக்கு பாதச்சனியாகும். யாருக்கும் நம்பிக்கை வாக்குறுதி கொடுக்காதீர்கள். குடும்பத்தில் மனக்கசப்பு, மனதில் நிறைய போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தொழிலில் அதிக முதலீடு செய்ய வேண்டாம். பேச்சை குறைத்து கொள்ள வேண்டும். சாப்பிடும் உணவில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வெளியிலிருந்து உணவுப் பொருட்கள் வாங்கி உண்ண வேண்டாம். பொருளாதாரத்தில் வரவுக்கேற்ற செலவு இருக்கும். ஆனால் சேமித்து வைக்க முடியாது. வரவுக்கும் செலவுக்கும் சரியானதாக இருக்கும். திருப்தியான வாழ்க்கை இல்லை. ஆனாலும் எதையும் உங்களால் மாற்ற இயலாது. எதிலும் குழப்பமும் விரக்தியும், எதிலும் பிடிப்பற்ற நிலை இருக்கும். கடன் வாங்கவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம். இது நாள் வரை 5 வருட காலங்கள் கடத்திவிட்டீர்கள். மீதியுள்ள 2.5 வருட காலங்களையும் பொறுமையாக இருந்து கடக்க வேண்டும். இது நாள் வரை மனம் நொந்து வெந்து உள்ள கும்பராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்த கெடுதல்கள் இருக்காது. ஒரு நல்ல விஷயம்தான். மன அழுத்தம் குறையும். வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைக்கும். இன்னார் இப்படிப்பட்டவர் என்று சனி பகவான் உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டி விட்டார். இதிலிருந்து மனம் தெளிந்து பக்குவம் கிடைக்கும். மாணவர்கள் மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதற்கு பரிகாரமாக தானியங்களை பறவைகளுக்கு உணவாக கொடுக்கலாம். அந்த பறவைகள் நீர் அருந்த கொடுக்கலாம். அப்போது சனியின் தாக்கங்கள் குறையும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் வேண்டாம். வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். தினசரி விநாயகரை வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும். சனிதோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு நன்மை பயக்கும். நன்றி. வணக்கம்.